கர்த்தராகிய இயேசுவின் அற்புதமான நாமத்தில் அன்பானவர்களே உங்களை வாழ்த்துகிறோம். அனுதினமும் தேவ சித்தத்தை செய்ய உங்களை அர்ப்பணியுங்கள். இரவும் பகலும் ஆண்டவருடைய வேத வசனத்தின் மேல் வாஞ்சையாய் அதை வாசித்து விசுவாசியுங்கள். எல்லா காரியத்திற்கும் ஆண்டவருடைய முகத்தை தேடி ஜெபியுங்கள். நீங்கள் நினைப்பதற்கும் எண்ணுவதற்கும் மேலானவைகளை உங்கள் வாழ்வில் செய்வார். யோவான் முதல் அதிகாரம் வசனம் 41, 42 வசனத்தை வாசித்து பாருங்கள். ஆண்டவராகிய இயேசுவை பின்பற்றி வந்த பேதுருவின் சகோதரன் அந்திரேயா என்ன செய்தார் என்பதை இந்த வேத பகுதி நமக்கு சொல்லுகிறது. அவன் முதலாவது தன் சகோதரனாகிய சீமோனை கண்டு மேசியாவை கண்டோம் என்று சொன்னான். மேசியா என்பதற்கு கிறிஸ்து என்று அர்த்தமாம். பின்பு அவனை இயேசுவிடத்தில் கூட்டிக் கொண்டு வந்தான். எத்தனை அற்புதமான ஒரு சாட்சி என்று விளங்குகிறதா? அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு எனும் இரட்சகரை, மீட்பரை, அந்த மெய் தெய்வத்தை கண்டு கொண்ட அந்திரேயா என்ன செய்தார் என்றால், உடனே உலக வழியில், உலக மாயையில், உலக இருளில், உலகத்தினுடைய குப்பையான ஒரு இடத்துல இருந்த தன் சகோதரன் பேதுருவை சந்தித்து, நான் மீட்பரான இயேசுவை கண்டேன், மீட்பரான கிறிஸ்துவை கண்டேன், நான் மேசியாவை கண்டேன், உலக இரட்சகரை நான் கண்டு கொண்டேன் என்று அவர் சொன்னபோது அதை கேட்டு பேதுரு சீமோன் ஆச்சரியப்பட்டார். என்றால் அவருடைய வாழ்க்கை மாறி இருந்தது. உடனே அந்த அந்திரேயா என்ன செய்தாராம், தான் கண்டு கொண்ட, தான் ஆராதிக்கிற, தான் இரட்சகராக ஏற்றுக்கொண்ட ஆண்டவர் இயேசுவிடத்தில் தான் சகோதரன் பேதுருவை அவர் அழைத்து கொண்டு வந்தாராம். இதுதான் கிறிஸ்துவுக்கு நாம் சாட்சியுள்ள ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை இந்த பூமியில் வாழ்வதன் அர்த்தம். உங்களில் எத்தனை பேர் உங்கள் கணவனை, உங்கள் மனைவியை, ஏன் எத்தனையோ பெற்றோர் தங்கள் பிள்ளைகளை இன்னும் ஆண்டவரிடத்தில் அழைத்து கொண்டு வராமல் இருக்கின்றீர்கள்? உங்களில் எத்தனை பேர் உங்கள் சகோதர சகோதரிகளை, உங்கள் சொந்த பந்தங்களை ஆண்டவர் இயேசுவண்டை இன்னும் அழைத்து வராதவர்களாகவே உங்கள் பல பேர் இருக்கின்றீர்கள்? அன்பானவர்களே, அப்படி அல்ல. ஒரு விளக்கு ஏற்றப்பட்டது என்றால் அது அந்த வீடு முழுவதும் வெளிச்சமாக மாற வேண்டும். நாம் ரட்சிக்கப்பட்டோம் என்றால் நம்முடைய ரட்சிப்பு நம்மோடு முடிந்துவிடக்கூடாது. அது நம்முடைய குடும்பம், சொந்த பந்தங்கள், பிள்ளைகள், தலைமுறை, உறவினர்கள், நண்பர்கள் என்று பெருகிக்கொண்டே வர வேண்டும். இன்றைய சபைகளில் ஒவ்வொரு விசுவாசிகளும் தன் சொந்த பந்தங்களை ரட்சிப்புகள் நடத்தும் சாட்சிகளாக மாற வேண்டும். அவர்கள் கிறிஸ்துவிடத்தில் வந்து சேர வேண்டும். அந்திரேயா தான் கண்டு கொண்ட உலக இரட்சகர் இயேசு கிறிஸ்துவண்டை தன் சகோதரன் சீமோனை, பேதுருவை கொண்டு வந்ததன் விளைவு அந்த பேதுருவுக்கு ஆண்டவர் இயேசுவிடத்தில் ஒரு உன்னதமான ஒரு அழைப்பு காத்திருந்தது. ஆமென் அன்பானவர்களே, பின்னாளில் இதோ நான் இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன் என்றார் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. அந்த பேதுரு கிறிஸ்துவின் மாபெரும் மகிமையின் நற்செய்தியை ரோம் தேசத்தில் சென்று அறிவித்து தன் ஜீவனை ஆண்டவருக்கு என்று கொடுத்து மகா பெரிய பரிசுத்த தீர்க்கதரிசியாய், அப்போஸ்தலனாய் பேதுரு உயர்த்தப்பட்டார். என் அன்பானவர்களே, நாம் கண்டு கொண்ட அந்த மெய் தெய்வத்தை தெய்வ பக்தி உள்ள இந்தியாவில் உள்ள பல கோடி மக்களுக்கும் எடுத்து சொல்லி அவர்களை ஆண்டவர் இயேசுவென்று அழைத்து கொண்டு வரும் அந்திரேயாவை போல நாம் எல்லோரும் மாற தேவன் அபிஷேகிப்பாராக. ஜெபிப்போம். அன்புள்ள தேவனே, நாங்கள் உமது இரத்தத்தால், உமது ஆவியால், உமது ஜீவனால் மீட்கப்பட்டோம். எங்கள் பாவ அக்கிரமங்கள் உம்மால் மன்னிக்கப்பட்டது. நாங்கள் ரட்சிப்பின் பிள்ளைகளாய் மாறிப்போனோம். ஆனால் அந்த ரட்சிப்பை நாங்கள் விளக்கை கொளுத்தி கட்டிலின் கீழ் வைத்தவர்களைப் போல வாழ்ந்து விடாமல், ஆண்டவரே, எங்கள் சகோதர சகோதரிகளை, உடன் வாழும் உறவினர்களை, நண்பர்களை, ஆண்டவரே, பலவீனத்தில் உள்ளவர்களை, வியாதியில் உள்ளவர்களை, துயரத்துள்ளவர்களை, பாவக்கற்றில் உள்ளவர்களை, தற்கொலை வழியில் உள்ள ஏராளமான பேருக்கு ஜீவன் கொடுக்கிற தேவன் நீரே என்று சொல்லி உம்மண்டை சேர்த்து கொண்டு வரும் ஆண்டவரே அப்போஸ்தலன் அந்திரேயாவை போல நாங்கள் எல்லோரும் நடக்க அருள் புரியும் தேவனே. எல்லோரும் ரட்சிக்கப்படுவது உம்முடைய அநாதி சித்தம். அப்படியே நடக்கட்டும். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென்.